சியாச்சின் பனிச்சரிவில் உயிரிழந்த தமிழக வீரர்களின் உடலுக்கு அவரவரின் சொந்த ஊரில் ராணுவ மரியாதையுடன் இன்று இறுதி சடங்குகள் நடைபெறுகிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி தமிழக வீரர்கள் 4 பேர் உட்பட 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். லடாக்கில் இருந்து டெல்லி கொண்டுவரப்பட்ட அவர்களின் உடல்களை விமானப்படையினர் புனே, பெங்களூர், ஹைதராபாத், மதுரை, சென்னை மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய ஊர்களுக்கு கொண்டு சேர்த்தனர். வேலூரைச் சேர்ந்த ஏழுமலையின் உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு தென் பிராந்திய ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் ஏழுமலையின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினார். அதேபோல் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ராணுவ வீரர்களின் உடல் சொந்த மதுரை, வேலூர், கிருஷ்ணகிரி ஆகிய ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையத்தில் கொண்டு செல்லப்பட்ட ராணுவ வீரர்களின் உடலுக்கு அமைச்சர் செல்லூர் ராஜு, மதுரை ஆட்சியர் வீரராகவராவ் மற்றும் அதிகாரிகள் வீரவணக்கம் செலுத்தினர். பின்னர் சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. அப்படின்ற போது என் மகனை நான் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்லாம் மனசுல ரொம்ப தான் இருந்துச்சு. என் மகனை கண்டுபிடிச்சு இங்க ஒழுங்கு சேர்த்து என்னை பார்க்க விட்டதுக்கு இந்த 2 அரசும் சேர்ந்து ரொம்ப கடமைப்படுறேன். இந்த நாட்டுக்கு, இந்த வீரவஞ்ச மண்ணுக்கு, இந்த மதுரை மாவட்டம் இந்த மண்ணுக்கு பெருமை தேடி கொடுத்துட்டு போயிட்டான் என் மகன். பெருமை அடைகிறேன். இன்னும் 4 பிள்ளைய பெற்றிருந்தாலும் ராணுவத்துக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சொக்கதேவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்ற வீரரின் உடல் சொந்த ஊரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்ற அமைச்சர் செல்லூர் ராஜு இந்த வீரர் கணேசனின் பெற்றோரிடம் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினார். வேலூர் மாவட்டம் அடுக்கரை பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஏழுமலையின் உடல் சென்னையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அவரின் மனைவி ஜமுனா ராணியிடம் ஒப்படைக்கப்பட்டது. உறவினர்கள் மற்றும் அதிகாரிகள் மரியாதை செலுத்திய பிறகு இன்று இறுதிச் சடங்கு செய்ய இருப்பதாக அவரின் சகோதரர்கள் தெரிவித்துள்ளனர். தம்பி பையன் தர்ஷன் ஒன்று, தர்ஷன் ஒன்று, 2 பேர். அவங்க தமிழராணி அவங்க ஒய்ஃபு. இவங்க 2 கன்ஃபார்மாக அந்த பசங்களுக்கு படிப்பு வாய்ப்புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அது அவங்க ஒய்ஃபுக்கு வேலைக்கு வாய்ப்பு கேரண்டாக கொடுத்தே கொடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு.